எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் சங்கர் இயக்கத்துல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க இந்தியன் படத்துடைய பாகம் 2 ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த படம் இருக்கு. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்த படம் 2ஆம் பாகத்தோட முடிய போறதுல 3ஆம் பாகமும் இருக்கு. 3ஆம் பாகமும் எடுத்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இந்த வருடம், அதாவது ஜூலை 12ஆம் தேதி படத்துடைய இந்தியன் படத்துடைய பாகம் 2 தியேட்டருக்கு வரப்போகுது. 2025 பாகம் 3 நம்ம தியேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். எப்படி வரும்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாரா அப்படின்ற ஒரு பாடல் நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி பாடல் வந்துருச்சு. நீங்க கேட்டிருப்பீங்க நம்புறேன். நம்ம ராக் ஸ்டார் அனிருத் ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணிட்டாப்ல. எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே வீடியோல பேசிக்கிட்டு இருக்கோம், என்னடா ஏஆர் ரஹ்மான் என்னடா மியூசிக் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம எல்லாருமே நான் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் கமெண்ட் போடுவீங்க, அனிருத்துக்குலாம் இந்த மாதிரி படங்கள் செட் ஆகாது, அவர் ஹிஸ்டாரிக்கல் மூவிலாம் போட மாட்டாரு, பீரியட் ஃபிலிமுக்குலாம் அவர் செட் ஆக மாட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் வரும். அதை நான் பார்த்துருக்கேன். ஆனா நம்ம தலைவன் நான் பண்றேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காப்ல. நான் ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேன், பொன்னியின் செல்வத்துக்கு மட்டும் நம்ம ராக் ஸ்டார் ஒர்க் பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த படம் இன்னும் வேற ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்கும். தேவையில்லாம ரகுமானை கொண்டு வந்து என்ன போடுறதுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு ஏதோ போட்டு என்னென்ன பண்ணி சொதப்ப முடியுமோ அதெல்லாம் சொதப்பி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த ஒரு பாடல் நம்ம ராக் ஸ்டாருடைய கெரியர்லயே ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. ஏன்னா அவருடைய ஜானர்ல இருந்து வெளிவந்து வேற ஒரு பரிணாமத்துல பயங்கரமா ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே ஒரு பயங்கரமான கூஸ்பம் வருது. லிரிக்ஸா இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், எல்லாமே தாறுமாறா நம்ம ராக் ஸ்டார் போட்டிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம படத்தோடைய ஆடியோ லான்ச் ஜூன் 1 இல்லைனாக்கா 2ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுமே இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜூன் 1ஆம் தேதி படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியத்துல இப்போதைக்கு பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் சிங்கிளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த கட்ட அப்டேட்டா இந்த படத்துல இருந்து என்ன வருது, படத்துடைய டீசர் ட்ரைலர்லாம் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டேன்.